அதாவது கேட்குறவன் கேனையன்னா எரும மாடு ஏரோப்ளான் ஓட்டுதும்பாங்களாம். ஆனால் எரும மாடு ஏரோப்ளான் ஓட்டுன்னு சொன்னாங்கன்னா கூட நம்பிடலாம் மாட்டிருக்குது. ஆனால் அந்த சங்கிங்க உருட்டுற உருட்டு இருக்குதே, ஏன் அப்பா நேத்துலேருந்து உருட்டுற உருட்டு. திமுக பெண்களுக்கு எதிரானவங்களாமா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்களாமா. அதனால அந்த மசோதா தோல்வியில முடிஞ்சிருச்சாமா. அதனால பெண்களுக்கு எதிரானவங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்ட்டு மொத்த சங்கிகளை நேத்துல இருந்து உட்காந்து உருட்டிட்டு உட்காந்து இருக்குதுங்க. வரலாறு தெரியுமா சங்கிகளை? நீங்க எல்லாம் என்னைக்கு மகளிருக்கு ஆதரவா நீங்க நின்றுக்கிறீங்க? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் வீட்டு விட்டு வெளியில வரக்கூடாது, வேலைக்கு போயிடக்கூடாது, தன்னோட சொந்த காலில் நின்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தது உங்க குரூப். நீங்க பேசுறீங்களா பெண்களுக்கு எதிர்ப்பா திமுக இருக்காங்க அப்படின்ட்டு? ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வரலாறு தெரியுமா? 1951 அப்ப சட்ட அமைச்சரா இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கு எத்தனை எதிர்ப்பு தெரிவிச்சு அவரை மன உளைச்சலை உண்டு பண்ணி அவரோட கொடும்பாவி ஏறிச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாம தன்னோட பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீங்க என்னைக்கு நீங்க பெண்களுக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க? பெண்கள் முன்னேற்றத்திற்கு நீங்க என்னைக்கு ஆதரவா இருந்திருக்கிறீங்க? 2023 இப்ப செப்டம்பர் மாசம் 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதா காங்கிரஸ் திமுக ஆதரவோட பெரும் ஆதரவோட நிறைவேறுச்சுல. அது என்ன பண்ணிருக்கீங்க இப்ப வரைக்கும்? அது எங்க 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 போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க எல்லாம் அவ்வளவு விவரம். ஏன் மகளிர் இடஒதுக்கீடு தனியா ஒரு மசோதா இது பண்ணுங்க, தொகுதி மறுவரைக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணுங்க. ஏன் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்றீங்க? எதுக்காக? தென்னிந்தியாலாம் அவ்வளவு ஒண்ணுமே தெரியாது. தென்னிந்தியாலாம் ஒரே கேனைங்க. தென்னிந்தியாவை முடக்கலாம். அதாவது இப்ப இருக்கிற 543 எம்பிக்கள் இதுல 33% பண்ணீங்கன்னா கூட வரும் காலங்களில் 178 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் கிடைப்பாங்க. அதையும் தாண்டி பெண் எம்பிக்களை விட 1989 எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பவே பெண்களுக்கு 50% எப்படி பெண்களுக்கு சம உரிமை உண்டு சொத்துல அப்படின்னு அப்பவே ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. நீங்க இப்ப சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க எங்களுக்கு திமுக மகளிருக்கு எதிரானவங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் எங்க தலைவர் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய அப்பா வச்சிருக்கிறாரு. மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் இன்றைக்கு இப்ப இருக்கிற 543 தொகுதியில 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வாங்க அப்படின்னு தனி மசோதா ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்காரு. நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்க தலைவர் ஹெட் மாஸ்டர்டா. போங்கடா.